ஐயா நம்ம மோசம் போயிட்டோம்யா மோசம் போயிட்டோம்யா சாதாரண கண்ணத்துல என்னடா மோசம் போயிட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு ஐபிஎல் பிரான்ச்சைஸியும் கேட்கும்போது அண்ட்ரே ரசல் கிளம்பிட்டேன்றாரு, கிளென் மேக்ஸ்வெல் கிளம்பிட்டேன்றாரு, ஃபேப் டுப்ளசிஸ் கிளம்பிட்டேங்கிறாரு, மொயின் அலி கிளம்பலான் இருக்கேன்றாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆக்ஷன் ஆரம்பிக்க போற இந்த நேரத்துல தான் இப்போ முடிய போகுது டெட்லைன். இதுக்கப்புறம் யாராவது ஒருத்தவங்க வெளியே போகணும்னா விட மாட்டோம், லாக் பண்ணி புட்டு உள்ள உட்காரச்சிரும். கிளம்புறாங்க, இப்பயே கிளம்பிருங்க, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு டபால்னு குதிச்சிட்டாங்க 2 பேர் வெளியே. டபால்னு குதிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் 2 பேர் வெளியே அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் இப்போ வந்து பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ இதை தாண்டி என்னென்னலாம் நடக்க போகுது, இது எப்படி வந்து இந்த ஆக்ஷனோட கேமை மாற்ற போகுதுங்கிறதா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வாட்ஸ் கோல்ஸ் இன் மை டு ஸ்கை ஃப்ரம் பாலா. ஆக்ஷன்ல கலந்துக்கிற ஒவ்வொரு அணிகளும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்ட்ரக்சரா ஒரு பிளானை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சரி, ஓகே, கிளென் மேக்ஸ்வெல் நம்ம வாங்கணும்னா ஏன்டா மாப்பிள எவ்வளவு வரைக்கும் செலவு பண்ணலாம் அப்படின்னு சில டீம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்ததாக தகவல்கள் வந்துச்சு. சிஎஸ்கே முக்கியமா கிளென் மேக்ஸ்வெல் ஒரு பெரிய ஒரு அடப்பை போட்டு எப்படியா தூக்கிடலாம்டா மாப்பிள அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டதாகவும், டெவால்ட் பிரவிஸையும் கிளென் மேக்ஸையும் சேர்த்து வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்லாம் வந்து நினைச்சதாகவும் ஐடியா இருக்குது. இது வந்து நிறைய டீம்ஸ் இந்த ஸ்கெட்ச் போட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஃபேப் டுப்ளசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டவுட் இருந்துட்டே தான் இருந்துச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் ஏங்க அவர் வந்து ஒரு சீனியர் பிளேயர், இவ்வளவு பிரான்ச்சைசி அப்படி பார்த்தவர் திரும்பவும் ஆக்ஷன் வருவாரான்னு நினைச்ச மாதிரியே கரெக்டா வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி போதும் அப்படின்னு கிளம்புறாரு. பட் அவர் வந்து பிஎஸ்எல் பாகிஸ்தான் சுப்ரீம் லீக்ல நான் போய் விளையாடிக்கிறேன், சூப்பர் லீக்ல போய். ஏன்னா வந்து அங்க வந்து ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, அங்க வந்து அதிகபட்சமே இவ்வளவுதான் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க, நம்ம அங்க விளையாடுவோம். பட் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நான் வந்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பிகாஸ் அவருடைய ஏஜுக்கு இதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷனுக்கு வந்து ஒரு சிஎஸ்கே ஆர்சிபியை தாண்டி இன்னைக்கு டிசியில கூட வரைக்கும் போயிட்டோம், திரும்பவும் ஆக்ஷனா நம்ம அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்னு ரியலைசேஷன் தட் அவரால் வந்து ஐபிஎல் இருக்கிற இப்போதைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அவரால் உள்ள உட்கார முடியலன்றத ஒரு மேபி புரிஞ்சுருக்கலாம். ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு 140-145 பிளஸ் மினிமமா இருக்கணும்னு ஒரு ஓப்பனர்ல இருந்து மிடில் ஆர்டர் வரைக்கும் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது. 130 ஸ்ட்ரைக் ரேட் இருந்தாலே காலின்ற மாதிரி தான் இப்போ ஐபிஎல் இருக்குது. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நம்ம தலைமை ஃபேஃபை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர் 500 ரன்களுக்கு மேலாம் அடிப்பாரோட சீசன் இருந்தாலுமே அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது ஒரு இஷ்யூவா பார்க்கப்படுது அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல ஒரு பிரச்சனை. ஆண்ட்ரே ரசலை பொறுத்த வரைக்கும் ஏன் அவர் இந்த ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்னா அவருடைய ஹிட்டிங் எபிலிட்டி கெப்பாசிட்டி அப்படிங்கிறத தாண்டி கன்சிஸ்டன்சிங்கிறது அவர்கிட்ட இருக்குதா அப்படின்னா அது இல்லை. ஏதாவது ஒரு மேட்ச் கிளிக் ஆகிறாரு, மற்றபடி வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப டிராப் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு கேகேஆர்ல இருந்து வெளியே போய் நம்ம அப்படியே முடிச்சிட்டோம்டா, இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பிரான்ச்சைசிலாம் ஆக்ஷன்ல இறங்கி நம்மளை எவனோ ஒருத்தன் வாங்கி 7 கோடி 5 கோடிக்கெல்லாம் நம்மளை வாங்கிட்டேன், நம்ம மான மரியாதை என்ன ஆகுது, ஒரு 15-20 கோடிக்கு போற அளவுக்கு ஒரு கெத்தான ஆள் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேச்சர்ல இருக்கிறதுனால அவர் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தெரிய வருது நமக்கு. ஸோ மேக்ஸி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய பவர் ஹிட்டிங்கை இன்னும் கையில வச்சிருக்காரு. பட் இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆடுவார், ஒரு வருஷம் ஆடவே மாட்டார், ஒரு வருஷம் ஆடுவார், ஒரு வருஷம் ஆட மாட்டார், 2 வருஷம் ஆடவே மாட்டார். பிரான்ச்சைசி விட்டு மாத்தினதுக்கு அப்புறம் இன்னொரு பிரான்ச்சைசில போயிட்டு அங்கிட்டு மாஸ் காட்டுவார். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் அவர்கிட்ட இருந்துச்சு. எந்த டீம்ல எப்போ எங்க ஆடுவார், அவருடைய மைண்ட் செட், அவருடைய கேம் எல்லாமே வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லயே இருந்துச்சு இந்த 3 பேர். 4வது வீரர் தான் இந்த சீனியர் பிளேயர்ஸ் லிஸ்ட்ல மொயின் அலி அவர்கள். நம்ம மொயின் அலி அவரை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல ஒரு மிகப்பெரிய பங்காற்றினார். பட் அதுக்கப்புறம் அவரால் போயிட்டு எந்த ஒரு பிரான்ச்சைசிலையும் உட்கார முடியுமான்ற டவுட். அதே மாதிரிதான் 2025 பொறுத்த வரைக்கும் அவருக்கான ஒரு பெரிய ஸ்பேஸையே கொடுக்க முடியலன்ற ஒரு ப்ராப்ளமும் இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ அதனால மொயின் அலியை வெளியே உட்கார வச்சாங்க. இன்னைக்கு அவரு ஐபிஎல்லே நான் வரல அப்படின்னு சொல்லி கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் எல்லாம் ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த 4 பேர் இப்ப இந்த ஃப்ரேல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா ஆக்ஷன் எப்படி மாறுது அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கான டிமாண்ட் பிரைஸ் இருக்குது இல்லையா. அதாவது வந்து இப்போ ஒரு கேமரன் கிரீன் எடுத்துக்கோங்க, இல்ல வந்து எனி பிளேயர், அந்த மாதிரி ஒரு மாஸ் பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மாஸ் பிளேயர்ஸ் இவங்கலாம் வந்து ஒரு பெரிய பவர் ஹிட்டிங் கொண்ட வீரர்கள் நம்ம யாரெல்லாம் எதிர்பார்த்து ஒரு லிஸ்ட் போடுவோமோ அது போன்ற வீரர்களுடைய லிஸ்ட்ல இப்ப யாரெல்லாம் பாக்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கான டிமாண்ட் பிரைஸ் அப்படின்றது இப்ப எகிற வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்ப வெங்கடேஷ் ஐயரை ரிலீஸ் பண்ணாங்க. வெங்கடேஷ் ஐயர் இப்ப வந்து இருக்கிற போட்டிகளுக்கு மத்தியில ஒரு கம்மி பிரைஸ்க்கு போயிருந்திருக்கலாம். பட் ஆனா இப்ப அவர் வந்து ரிலீஸ் பண்ண காரணத்தினால அதை தாண்டி வந்து இவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்கனால இப்ப கொஞ்சம் மேபி அவருக்கு அதிகமா கிடைக்கலாம். அவர் மேபி வெங்கடேஷ் ஐயர் கூட விட்டுருவோம், இன்னும் நிறைய வீரர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. சோ அப்ப அவங்களுக்கான பிரைஸ் என்ன கிடைக்க போகுது, அவங்க என்ன பிரைஸ்ல வாங்கப்பட போறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டரா இருக்க போகுது. ஒரு இம்பேலன்ஸ் இப்ப கிரியேட் பண்ணிக்கு முன்னாடி ஒரு பேலன்ஸ் இருந்துச்சு, எல்லாருக்குமே ஒரு அமௌண்ட் போகும் பை அவ்வளோ. இப்ப இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணி நிறைய வீரர்கள் கொஞ்சம் அதிக பிரைஸ்க்கு போவதற்கான ஒரு வாய்ப்பை இப்ப அது கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. பிகாஸ் இருக்கிற அவைலபிள் ஹிட்டர்ஸே இப்போ ரொம்ப கம்மின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு அமையறனால எல்லா டீம்ஸும் அடிச்சு முட்டி மோதி வர போறாங்க. யாருக்கு எந்த வீரர் கிடைக்க போறாங்க என்னன்றதை பாக்குறதுக்கு நானும் ஆர்வமா காத்துட்டு. சோ இந்த 4 வீரர்கள் ஏன் போனாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த லிஸ்ட்ல வேற யாரும் சேர போறாங்களா?
வெயிட் பண்ணி பார்ப்போம். கடைசியா இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்சிபி ஆர் சிஎஸ்கே எந்த டீமோடைய ஃபேன்ஸ்க்கு நம்முடைய ஃபேஃப் டு பிளஸிஸ் ஒரு மிகப்பெரிய அசெட்டா இருந்திருக்கிறாரு ஃபார் ஆர்சிபி ஆர் சிஎஸ்கே அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பணம். ஓகே பாய். வெட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.